என் மூஞ்சி நோக்கம். ஆமாண்டா உங்ககிட்ட சொன்னேன். நீ பார்த்த நான் பார்க்கல பார்க்க சொல்லுவாங்கல்ல. எப்ப பார்த்தா? எத்தனையோ ஒரு பார்த்துருக்கிறேன். நீங்க அந்த அளவுல இருக்கா? டேய் பேசியது தவறு. தவறான வார்த்தையை பேசி பகையை விட்டு விட்டாய். போதை ஏறி போச்சு. ஆகையால என்ன கட்சி அடிச்சு ஒரு முத்தம் கொடுப்பா. யாரு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணவா? யாரு எப்பேற்பட்டவன் என்று அறிவு தெரியாம பேசுறேன். நீ ஒரு நாட்டுக்கு இளவரசன். நான் 7 குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவன். நீ கோபுரம் வளர்த்தோம். உனக்கு ஏறி வச்சபடி இருக்காது. ஏறி வச்சு எட்டாலும் பரவாயில்ல. கயிறு போட்டு மேலே இருக்கலாம் வாடி. நீ காண்பது பகல் கனவு. அது ஒரு காலம் நடக்காது. வந்த வழியை பார்த்து திரும்பி போக முடியுமா முடியாதா? கோவலத்தாங்க உறவிலே பூமியில் கட்டி அடித்து முத்து கொடுத்தால் இருவர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம். காலம் முழுவதும் என்னுடைய மகளுக்கு நீ கிட்டியா இருக்கலாம். நீதான் உன்னுடைய மகளுக்கா? அவ செய்தது தவறு என்பதற்காகத்தான் அப்பொழுதே கண்டித்தோம். அது அப்பொழுதே முடிந்து விட்டது. அது பெண்களுக்குரிய சண்டை. அதற்காக நீ பறிந்து வந்து நாயில போறே இல்லையா? தண்டிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அனாத நாயே அடித்தாலும் ஆதரவு கொடுப்பதற்கு ஆட்கள் கிடையாது. குடித்தாலும் ஏன் என்று கேட்க ஆள் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்திலே உனக்கு எங்கிருந்து துணிச்சல் உனக்கு? அதை மறந்துடு. என்னை ஏத்துக்க. நம்மளுக்கு நிச்சய ஐடியா போட்டுக்கு. ஆட பாவி ஒரு காலம் முடியாது. என்னை பார்த்து என்ன நினைச்ச? சாதாரண பெண் கிடையாதுடா. நான் நெருப்பு. என்ன நெருங்க கூட முடியாது. நீ நெருப்பா? அம்மா நாங்க ஃபயர் ஸ்டேஷன் தண்ணி வச்சுக்கிறோம். உங்களை விட்டு அழிச்சிடுவோம். படம் எடுத்து ஆட மகுடி வச்சு அடக்கிடுவோம். கொட்டு தேனடா கொடுத்து உடச்சிடுவோம். எட்டா கனி கட்டி பறிக்க முடியாது. எட்டாத கனியா இருந்தா சட்டை பறிப்பா பழக்க பழுக்காத பழத்தை கூட நீ அக்கா தங்கையோட பிறந்தவன் கிடையாதா? அக்கா தங்கை இருந்திருந்தா என்னை ஒரு பெண்ணாக நினைத்து என்னிடத்தில் இப்படி எல்லாம் பேசுறியா? காலத்துக்கு ஒண்ணு எத்திரான்னு சொல்லி அக்கா தங்கச்சி கூட பிறகுலையா? அக்கா தங்கச்சி கூட பிறகுலையான்னு? ஆமா சத்தியமா எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. இருந்திருந்தா ஒருவேளை அப்படி இருந்திருந்தா சரி. நான் ஆசைப்பட்டா அது கூட விட மாட்டேன். நீ ஏன் நான் ஜாவணும்? ஏன் ஜாவணும்? மண்ணு தொட்டு உடம்பு நான் தான் தொட்டு போறேன்னா இப்போ அதே போன்றதான் நானும். என்னுடைய உடலை இந்த மண்ணுக்கு தந்தாலும் தருவினை தவிர நீ தொட்டு கூட பார்க்க முடியாது. போடா அம்மால இப்ப செத்துடுறீ. ஏய் மொத்த டாமல் இப்ப செத்துறியா? செத்தா கூட விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? உடம்பா இருந்தாலும் சரி. சரி அப்பதான் நீ ரொம்ப அழகா இருப்ப. எப்படி? வழுக்க மஞ்சளை பூசி உன்னை நல்லா ஜோடிச்சு கொண்டு வருவாங்க சுடுகாட்டுக்கு. அப்படி சுடுகாட்டுக்கு கொண்டு வர நேரத்துல உன்னை புதைச்சிட்டு போனாலும் சரி. உன்னை புதைச்சி எடுத்த நோண்டி யாசம் தீர உன்னை அனுபவிச்சுட்டு தாண்டி போதி போனாலும் அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. முடிக்காது கிடைக்காது என்பது கிடையாது. ஒரு இரும்பு புடி மாறி பிடித்த பிடிய விடமாட்டான். நான் பிடிவாதக்காரன். ஆகையால் அடப்பிடிக்காரன். கட்டெடுத்து ஒரு முத்தம் கூட வண்டி வரைக்கும் நீ எத்தனை வயசு சொன்னாலும் சரி. இந்த உலகத்தில் பெண்களான கெட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தொட்டி கட்டான் துச்சாதனன், தொடாமல் கட்டான் சீதைய ராமனை, இட்டு கட்டான் மாபலி, இடாமல் கட்டான் துரியோதனை. அப்படி இருக்கிறது என தொட்ட சத்தியமா கெட்ட போடா வாலாஜாபாத் போட்ட. யாரு வாலாஜாபாத் போட்டேன்? நானு வாலாஜாபாத் போட்டுறேடிய ஆர் பகுத்து போட்டு. அப்படியா? ஏய் நான் போட்டியா? போட்டியா? தொட்டு கட்டால் துச்சாதனன், தொடாத கட்டால் சீதைய ராமன், எட்டு கட்டால் மாபலி சக்கரவர்த்தி, இடாமலே கட்டால் துரியோதனன். உண்மைதான். அவனை தொட்டானா கட்டிடுவேன். அம்மால கட்டாலும் பரவாயில்ல. உன்னை தொட்டுட்டு கட்டு போறேன். நான் அந்த முடிவு ரெடியா? அது என்ன நடக்கவே நடக்காது. தொட கூட முடியாது. ஒரு முத்த முட்டா ஒப்பு சொன்ன மசி போய் ஒரு முட்டை தானே கேக்குறேன். தர முடியாது. ஆம்பளைக்கு பாவம் தெரியும். ஆம்பளைக்கு பாவம் தெரியுமா? சத்தியமா ஆம்பளைக்கு பாவம். ஒரு பெண்ணை நினைச்சோம்னா அந்த பொண்ணை விட்டு வேற எந்த பொண்ணு நாங்க நினைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நல்லவங்க நாங்க. ஆகையால அரை பிடிக்காத ஒரு முத்தம் கூட வாடி முடியாது. இருப்பத்தில் இருப்பிடமே விரும்ப ஓவியமே ஆடி ஒரு மாமையிலே அறிவிலே நீ நான் உல்லாசமாக நினைந்த வேண்டும் நான் நினைக்கிறேன். சரி என்று சொன்னால் இருவர் தெரியாது. நடிக்க போறியா? அடி செருப்பால் அடிக்க போறியா? அடி போடா கமநாட்டின் கூட சேரு. சத்தியமா சூடு சொன்ன வெக்கமான ஏன ரோஷம் எதுவுமே கிடையாது. தெரிஞ்ச விஷயம் தான். 16 வருஷத்துக்கு முன்னாடி என்னைக்கு நான் பையத்து தோல்ல மாட்டனோ அன்னைக்கே மொத்தத்தையும் நெய்யாறு பக்கத்து செய்யாத்துல பொச்சிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் விட்டு தடக்கிறப்போ கண்டிப்பா. ஆமாடா. ஏய் கட்டி முடியாது.
நீதான் மிகவும் இருக்கிறாய். நீ பழைய மறக்கலாம், புயல் குரலை மறக்கலாம். என்ன மறக்காதே என்று ஏற்றுக்கோ. வாட்சி கலர்ஃபுல்லா இருக்கும். முடியாதுடா. வரேன். சத்தியமா ரெண்டு கால் உள்ள நாய். ஆம்பளை மனுஷன் பொம்பளை புரிஞ்சுக்க மாட்டேன். சத்தியமா உனக்கென்று ஒரு இளவரசி எங்கேயாவது பிறந்திருப்பா. அவளோட திருமணம் செய்து சந்தோஷமா வாழ. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு நீதான் ஓணும். முடியாது. ஆம்பளைங்க பாவம். ஆம்பளை பாவம் கற்கண்டிய கொஞ்ச நாள் சரி உன் இச்சைக்கு நாங்க முடியாது. கட்டி எடுத்து முத்தம் தர முடியாது. முடியாது. கேக்குப்ப இன்னொரு வாட்டி காத்துப்ப. சத்தியமா கிடையாது. குணவதியா உன்னுடைய எச்சிலே உள்ள துவையா இருக்குது. உன்னை கட்டி அடிச்சா பணம் கொஞ்ச நேரம் உணவு போடலாம். வாங்கி பத்துக்கலாம். தெரியாது. நான் சொல்லி தரேன். வர முடியாதா?
சரிதானே